ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் சந்தானோட கேரக்டர் முழுசாக காட்டிட்டாங்க. அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்கிறது குமரனுக்கும் தெரியும். குமரன் வாய்ஸ் நோட் அனுப்புகிறாரு கங்காவுக்கு. மாமா லாஸ்ட் டைம் வந்தப்போ அந்த குடும்பத்தை கூட்டிக்கின்னு வரேன்னு சொன்னார். அந்த குடும்பம் இருக்குது எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் வேணாம், அத்தையால் தாங்க முடியாது, குடும்பத்தில் எல்லோரும் கஷ்டப்படுவாங்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன். சரி, இவங்க இவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க, இங்கெல்லாம் எங்கே வர போகிறாங்கன்னு சொல்லி நினச்சிருந்தேன். இவங்க வந்ததை நிவின் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாருன்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் அனுப்புனா கங்காவுக்கு கோவம் வருது. இனி கங்கா கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சதுனால குமரனுக்கு மாட்டிக்கின்னு முழிக்க போகிறாரு. எல்லா ஆம்பளைங்களும் இப்படி தானா, இவரும் மறைச்சிக்கிறாரேன்னு யோசிக்கிறா. கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஒரு விரிசல் வரப்போகுது. விஜயும் நிவினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிவின் விஜய் கிட்ட சொல்கிறாரு, குமரண்ணனுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது, ஆனால் அவர் சொல்லலைன்னு. எவ்வளோ நல்லவராக மறைச்சிட்டாரப்பா இந்த விஷயத்தை போயின்னு சொன்னதும் அந்த குடும்பமும் வருது. நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோன்னு தான் விஜய் நீங்கள் ஹோட்டலில் தங்கிக்கங்க, இங்கே வேணான்றாங்க. இல்லை, நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோன்னு சொன்னதும் அந்த அம்மா என் குழந்தைங்கள கூட்டிகின்னு போய் நான் வெளியில் தங்க முடியாது, என் உரிமையை விட்டு கொடுக்க முடியாது அப்படிலாம் பேசுகிறாங்க. சாரதாம்மாவுக்கு வர கோவம் நியாயமானது, ஆனால் இந்த அம்மாவுக்கு வர கோவம் நியாயமானது இல்லை. ஏன்னா குடும்பம் குழந்தைங்க இருக்குதுன்னு தெரிஞ்சு சந்தானத்தை கூட வாழ்ந்துருக்குறாங்க. இது மிகப்பெரிய தவறு. சாரதாம்மா மறுபடியும் உன்னை சேர்க்க முடியாது, நீ எங்கன்னா போகணும், எல்லாம் கதவை சாத்தி உள்ளே போனதும் விஜய் பேசுகிறாரு, நம்ம மனிதாபிமானத்தோடு நடந்துப்போம், அந்த குடும்பம் எங்கே போய் இப்போ இருக்கோம், நம்ம இங்கே தங்க தேவையில்லாத, இங்கே சும்மா இன்றைக்கி ஒரு நைட் இருக்கிற சூழ்நிலைக்கு இங்கே தங்கட்டும், நம்ம நாளைக்கு பார்த்துக்கலான்றாரு. எப்படி தம்பி அவங்கள இங்கே வைக்க முடியும் தான் காவேரின்னு சொல்கிறா. அவரு சொல்கிறதும் கரெக்டு தாம்மா. அவங்க வெளியிலேயே குளூரில் நின்று ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கும் போய் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் அவங்க வேணான்றா. எல்லோரும் வேணான்னும் போது நம்ம விஜய் மட்டும் இல்லை, இன்றைக்கி மட்டும் தங்கட்டும், நம்ம மனிதாபிமானத்தோடு இருப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசி அத்தையை சம்மதிக்க வைக்கிறாரு. அந்த குடும்பம் வரப்போது நீங்கள் எங்களுக்கு தெரியாத பத்திரம் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு இந்த விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல. ஆனால் கோர்ட் அட்டாச்சு வாங்கி வச்சுருக்காங்க. இது பசுபதி சப்போர்ட்டால் தான் கண்டிப்பாக இவங்க இங்கே வந்திருப்பாங்க. ஆனால் அந்த குடும்பம் இருக்கிறது உண்மை தான். ஒரு நல்ல அப்பாவாக இருந்துட்டு, பாசத்தை காட்டுற அப்பாவாக இருந்துட்டு இன்னொரு கூட வாழ்ந்துருக்கிறது மன கஷ்டம்தான். இருந்தாலும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.